எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிண்டி சிறுவர் பூங்கா தான் வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த கிண்டி சிறுவர் பூங்கால பார்த்தீங்கன்னா, நான் வந்திருக்கேன். பட் அன்னைக்கு உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்தனால அன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா இந்த வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன். பாம்பு பண்ண வீடியோ எடுத்திருக்கேன். அது நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. உள்ள போய் மறக்காம உள்ள போய் பாருங்க. பட் இன்னைக்கு புது பொலிவுடன் நம்ம சிறுவர் பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு அதை தான் உள்ள போய் பார்க்க போறோம். இவங்களோட டிக்கெட் பிரைஸ் என்ன டைமிங் இது ஃபுல்லாவே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். அங்க நம்ம சிறுவர் பூங்காவுல போவோம். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? 2 டிக்கெட்டுக்கா? ஆமா 2. பெரியவருக்கு 60 ரூபாய், சிறியவருக்கு 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு இலவசம். சிறியவருக்கு 5 வயசு 12 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 10 ரூபாய். ஓகே காய்ஸ், டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போ நம்ம உள்ள போறோம் வாங்க. காய்ஸ் இங்க பாத்தீங்களா, உண்மையிலே வேற லெவலு, சூப்பரா இருக்குல்ல. குழந்தைங்க விளையாடுறது பேரு கிட்ஸ் ஏரியா. இங்க ஒண்ணு இருக்கு, அப்புறம் அங்க ஒண்ணு இருக்கு. இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க. இனிமே எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது இது தண்ணி தான். எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. கீழே ஒரு லைட் வச்சு மேல அடி போயிட்டு வரா மாதிரி உண்மையிலே சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் குழந்தையில வந்திருக்கேங்க. இதோட பெருமினா ஆகி இப்பதான் நான் வரேன். அதுவும் அந்த சிறுவர் பொங்கல் ஃபர்ஸ்ட் டைம்ல சும்மா வேற லெவல்ல இருக்கு. பட் இவங்க கிட்ட ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, செவ்வாய்க்கிழமெல்லாம் லீவுங்க. அதே மாதிரி காலையில 9 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும், 5 மணி வரைக்கும் இருக்கும். ஆனா நீங்க எப்போ வந்தாலும் திறந்துதான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் வராதிங்க, லீவ் அன்னைக்கு. நீங்க வந்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு 1ல இருந்து 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். அப்புறம் 5 வயசுல மேல இருக்கவங்களுக்கு காசு நம்ம கொடுத்துதான் ஆகணும். பெரியவங்களுக்கு பார்த்தோன்னா 60 ரூபாய். மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஹவர்ல 3 ஹவர் தேவைப்படும் நீங்க அதை சுத்தி பாக்குறதுக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. நான் என்ட்ரன்ஸ்லயே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படின்னு சொல்ல தெரியலங்க. எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த இடம். ஏன்னா குழந்தையில எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி போனோமா அப்படி போனோமா, அப்படிதான் போனோம். அந்த மேப்பு பார்த்தேன், மேப்ல அப்படிதான் போடுது. வாங்க அப்படியே காட்டு எலும்பிச்சை. காய்ஸ் இது பாத்தீங்களா, இந்த மரத்தோட பேரு காட்டு எலும்பிச்சை. ஓ இதான் காட்டு எலும்பிச்சையா? எலும்பிச்சைனா எலும்பிச்சை பழம். வாவ் சூப்பரா இருக்கு. இப்ப காய்ஸ் நம்ம இப்ப உள்ள வந்துட்டு பிறகு நம்ம இப்ப இங்க மான் எல்லாம் இருக்கா. இந்த மான் நம்ம குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோசரம் இங்க ஒரு போர்டே வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். இவங்க என்ன போடுறாங்கன்னா புள்ளி மான் போட்டுருக்காங்க. குரங்களின் நண்பன், அதெல்லாம் மங்கி இருக்குல்ல, அவங்களுடைய நண்பர்கள் யாரு மானு. ஓகே, இவங்க உணவு சாப்பிடுறது பாத்தீங்கன்னா காளானு, அப்புறம் புல்லு. மேக்சிமம் இவங்க அதிகமா விரும்பி சாப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா புல்லு தாங்க. அருமையா விரும்பி சாப்பிடுவாங்களாம் மான். இவங்க என்னென்ன ஊர்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, அப்புறம் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கன், இந்த மாதிரி கண்ட்ரில இவங்க அதிகமாவே இருப்பாங்களாங்க. அதுவும் அந்த போர்டுல போட்டிருக்காங்க. உண்மையிலே வேற லெவலு. அங்க இருக்கவங்க எல்லாம் நம்மளதான் பாத்துட்டு இருக்கானுங்க. என்ன பண்றான் இவன், ஏதோ நம்மள காமிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கானுட்டு. நீங்களே பாருங்களேன் காய்ஸ், சர்ப்ரைஸ் அங்களே பாருங்களேன் எப்படி பாத்துன்னு இருக்கானுங்க பாருங்களேன். என்ன பண்றா போல. இங்க பக்கம் எடு காய்ஸ் கண்ணாடி. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க மக்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நம்ம கிளியரா பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. வேற லெவலு. நான் குறுகுறும் பாக்குறான்ப்பா நம்மளையே. அங்க பாருங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. ராஜா அங்க பாரு 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க பாரு. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒன்னும் புரியலையே. சரி சண்டை போடாதீங்கடா. பாரு யாராவது போய் தடுத்து விடுங்கப்பா. எல்லாம் இங்கே பாக்குறீங்களாப்பா. சரி காய்ஸ், நம்ம அடுத்து உள்ள போவோம். இங்க பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி வருவாங்க. இது தவிர்த்து நம்ம என்ன வேலு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு மரத்துக்கும் பேர் வேற இருக்குங்க. அதே மெயினா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இங்க பாருங்க, இது கொடுக்கு புலி மரம். வேற லெவல்ல இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. பழைய மரம் பொழுது. நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்களேன் வாங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல, வாங்க உள்ள போய் பார்ப்போம். வேற லெவலுப்பா. ஐயோ காய்ஸ், உள்ள கொக்கு இருக்குது. கொக்கு செய்யும் கொக்கு, இது கண்ட மீன் கொக்கு.
அந்த கொக்கு தான் இருக்கு. இந்த மிரர் வழியாவும் பாத்துக்கலாம். அசையாம சில மாரி உட்காந்துருக்கானுங்களப்பா. அது மேல வரைக்கும் உட்காந்துருக்காண்டா ராஜா. அங்க பாருங்க, மரத்துல எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இப்ப கொக்கு பார்த்தோம்ல, இந்த கொக்கு வந்து அதோட பத்தி ஃபுல் டீட்டெயில் இங்க இருக்கு. நம்ம இதுதான் பார்க்க போறோம். இந்த கொக்கோட பேர் பாத்தீங்கன்னா உண்ணி கொக்குங்க. இவரோட பேர் என்னன்னா உண்ணி கொக்கு தான். எங்கதாம்மா வசிப்பாங்க வேலு அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க வந்து வயல்ல தான் இருப்பாங்க. வயல்ல அப்படின்னா அந்த நீர்நிலையெல்லாம் இருக்குல்ல, தண்ணி இருக்கும், கொஞ்சம் செடிகளும் வளர்ந்துருக்கும், அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்களாம் வயல்ல. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உணவு எந்த உணவு எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி, அப்புறம் வந்து நண்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா சிலந்தி, ஈ, தவளை மற்றும் வந்து நிறைய பூச்சி எல்லாம் சாப்பிடுவாங்களாங்க இவங்க. இவங்க தடுத்து இவங்க எந்த ஊர்ல வேலு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கரெக்டு தான். ஆனா இவங்க இருக்கிற ஊர் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நார்த் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரில தான் இருப்பாங்க. அது வந்து அவங்களோட ஹோமா. வேற லெவலு. வாங்க வந்து நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்த்துக்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா உண்ணி கொக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பட் இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா சிறு கொக்கு அப்படின்னு ஒரு அவங்களும் இதுல இருக்காங்க. பட் என்னன்னா நிறைய கொக்கு வந்து மிக்சடா தான் இருக்காங்க உள்ள. அதான் போர்டு வச்சிருக்காங்க. வாங்க, இது மாதிரி நிறைய இருக்குது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். கைஸ், உண்மையிலே சொல்றேன், இது கார்டன் போய் சுத்திட்டு பார்த்துட்டு வர்றதுக்கே டைம் ஆயிடும் போல இருக்குது. ஜி இருக்கு ஜி. இங்க பாருங்க, இயல் வகை அந்த மரம் பொழுது. இது இயல் வகை மரம். ஒரு மரத்துக்கு பேரோட வச்சிருக்காங்க. அதனால இங்க குழந்தைங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்க இதையும் காட்டலாம், அதே மாதிரி இந்த மரத்தை பத்தி நீ எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம இங்கதான் இருக்கிறோம், இன்னும் நிறைய உள்ள போய் பார்ப்போம். கைஸ், எனக்கு என்னவோ தெரியல, நான் வந்து இப்படி கொக்கு பார்த்துட்டு இப்படி திரும்ப ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு இடம் பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருப்பேன். ஐயோ காய்ஸ், உள்ள பாம்பு இருக்கு. நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம மக்களுக்கு காட்டணும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இருக்கா போல மண்ணொலி பாம்பு. காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்க இருக்குன்னு பாருங்க, மண்ணொலி பாம்பா. ஆனா உள்ள எங்க இருக்கிறாருதான் கண்டுபிடிக்க முடியல. அந்த மண்ணு கலர்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் கண்டுபிடிக்க முடியல அவரை. கைஸ், இவரு வந்து எந்த கண்ட்ரில இருக்காருன்னு பாத்தீங்களேன், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கன், நேபாள், இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் வந்து மண்ணொலி பாம்பு இருப்பாராம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா உங்க குழந்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க. நம்ம அடுத்து போயிடுவோம். வாங்க. சாரை பாம்பு. கைஸ், தெரிதா? உள்ள பாருங்க, சாரை பாம்பு எப்படி போறாரு பாருங்க. முட்டையா? டேய் முட்டையாது. ஆமா கைஸ், சாரை பாம்பு. ஆஹா, நம்மளதான் ராஜா பாக்குறான். அண்ணே, நாங்க ஒண்ணு அவ்வளவு தூரம் போகாதா, எனக்கு பயமாகுது. கைஸ், சாரை பாம்பு. கைஸ், நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க வேண்டியதான் சாரை பாம்பு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இவர் எந்த ஏரியால இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சவுத் அண்ட் சவுத் ஏசியா, இந்த மாதிரி இடத்துல இந்த ஊர்ல தான் இருப்பாப்பல. நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நாட்டுல தான் இருப்பாப்பல அவரு. வாங்க. கண்ணாடி விரியன். கைஸ், இதுதான் கண்ணாடி விரியன். பாருங்களேன், நீங்களே பாருங்க. கண்ணாடிக்குள்ள இருக்கனால கண்ணாடி விரியனா ராஜா அவரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நகைச்சுவை இல்லையா? கைஸ், நம்ம அடுத்த வந்து பார்க்க வேண்டியது நல்ல பாம்பு. பாத்தீங்களா, நல்ல பாம்பு. இவர் இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கன், இந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்து நல்ல பாம்பு இருப்பாப்புல. அது இப்போதைக்கு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிறுவர் பூங்கால தான் இருக்காப்புல. அது கண்ணாடிக்குள்ள இருக்காப்புல. கைஸ், இப்ப நம்ம அடுத்த வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மலைப்பாம்புன்னு போட்டிருக்காங்க. இவரு என்னென்ன கண்ட்ரில இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அதே தாங்க, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கன், அப்புறம் பங்களாதேஷ், இந்த மாதிரி கண்ட்ரில வந்து மலைப்பாம்பு இருப்பாப்புல. வேலன் மரம், என் பேர்லயே ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா கைஸ், வேலன். இந்த வந்து இங்க ஒரு மரம் இருக்கு. லெவலு. கைஸ், உண்மையிலே வந்து இந்த சிறுவர் பூங்கா பாத்தீங்கன்னா இயற்கை தான் கைஸ். இயற்கை தான், அட்மாஸ்பியர் சும்மா வேற லெவல்ல இருக்குது. நான் உண்மையிலேயே இது நான் இந்த அளவுக்கு நான் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல், வேற லெவல்.
கைஸ் நான் வந்து இங்க சின்ன வயசுல வந்திருக்கேன். வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் எப்படி சொன்னா ஒரு 2 வயசு 3 வயசு தான் இருக்கும். நான் அந்த டைம் தான் வந்திருக்கேன். அப்போ வந்தபோது எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, டேய் நீ வந்து சிறுவர் பூங்கால ஒரு வாட்டி வந்து அவங்கள விட்டு கையை விட்டுட்டு நான் உள்ள ஓடி போய் சுத்தி பார்க்க போயிட்டேன். அங்க ஒரு சின்ன ஒரு யானை ஒரு பொம்மை இருக்கும். அது மேல ஏறி உட்காந்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன் எங்க இருக்காருன்ட்டு. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்ததா எனக்கு அதுவே வந்து எங்க வீட்டுல வந்து நான் இங்க போறேன்னு சொன்னேன். அப்போ சொல்லும் போது எனக்கு இதுதான் ஞாபகப்படுத்தினாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா. டேய் நீ இது சிறுவர் பூங்கா நம்ம போயிருக்கோம்டா, நீ இந்த மாதிரிலாம் பண்ண. ஓ அப்படிடா அதெல்லாம் பண்ணனா. ஏன்னா அந்த வயசுல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு இப்ப நான் பெரியனாகி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளிமான் இங்க ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆனா பட் அதுவும் இருக்காது. அது இருக்காரு பாருங்க வெளிமான். நம்ம அடுத்து எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா வெளிமான். என்ன வேலு சொல்ற வெளிமானா? ஆமாங்க வெளிமான். பட் இவர் வந்து என்ன சாப்பிடுவாருன்னு பாத்தீங்கன்னா பில்லு தான் அதிகமா சாப்பிடுவாராம். அப்புறம் வந்து ஒரு வேகமா எவ்வளவு வேலு அப்படி ஓடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 80 கிமி வேகத்துல ஓடுவாங்களாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் வேகம் அவ்வளவு ஸ்பீடா போவாங்களாம். 80 ஸ்பீடு வரைக்கும் போவாங்களாம். இவர் வந்து என் தனித்துவம் மற்றும் அவருடைய தனித்துவமே ஒண்ணு இருக்காங்க. அது ஆண்களை விலகி இருக்குமாறும் எச்சரிக்காராம். கண்ணு கீழே வந்து அமைந்திருக்கும் ஒரு வாசனை திறன் மட்டுமே அவர் பயன்படுத்துவாராங்க. இவர் எந்த கண்ட்ரில இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா டு பாகிஸ்தான். இது 2 கண்ட்ரில தான் வந்து இவர் இருப்பாராங்க. அது வெளிமான். இவர் 2 கண்ட்ரில தான் இருப்பாரு. கைஸ் நம்ம அடுத்ததா எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா கிளை ஆடு. என்ன வேலு சொல்ற அப்படின்றீங்களா? ஆமாங்க இங்க பாருங்க. இவரும் ஒரு வகையான வந்து ஒரு ஒரு மான் தான் சொல்றாங்க. பட் இவர் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மலை கிராமத்துல தான் இருப்பாராம். அங்கதான் வசிப்பாராம். மலைப்பகுதியில தான். இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மிக சிறியவர்களாங்க. அவர் ரொம்ப சின்னதா தான் இருப்பாராம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை ஏதாவது உணர்ந்தாலும் அவர் வந்து அந்த கத்துற சவுண்டுக்கு வந்து ஹெவியா இருக்குமாங்க. அவர் வந்து ஒலி கத்துவாராம். அவ்வளவு சவுண்டா கத்துவாராம். அதனால வந்து அது இருக்கு அவர்கிட்ட அந்த திறமை இருக்கான். பட் இவர் பாத்தீங்கன்னா சவுத் ஏசியால இருப்பாராம். அப்படிதான் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்து எங்க இருக்கான்னு பார்ப்போம். வாங்க அடுத்து போவோம். கைஸ் நம்ம அடுத்து எங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மான் தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த மான் இருக்கிறது ரொம்ப பெரிய மானுங்க. என்ன வேலு சொல்ற? அட ஆமாங்க. அவரை பிச்சா ஃபுல் டீட்டெயில் போட்டுறாங்க. இவரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கடை மான் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இந்தியாவிலே மிகப்பெரிய மான். ஓகேவா? ஆனா வந்து இந்தியாவிலே இவர் தாங்க பெரிய பெரிய மானாங்க. ரெண்டாவது இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு மற்ற விலங்குகளுக்கு இவரை ரொம்ப பிடிக்குமா. அது மெயினா வந்து புலிக்கு வந்து இவர் தான் உணவா. நல்ல சதையா இருக்கா. புலிக்கு வந்து இவர் தான் உணவா. அது வந்து போட்டிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா இவர் வசிக்கிற இடம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளதாங்க இருப்பாராங்க. கைஸ் நம்ம அடுத்தது எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என்ன வேலு சொல்றேன்? ஆனா ஆமாங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச கேம் தான். ஆனா பட் இந்த இடத்துல வந்து இவ்வளவு கேம் செட்டப் வச்சிருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்களே பாருங்களேன். என்ன அற்புதமா இருக்குது பாருங்க. அடடா அடடா அடடா. குழந்தைங்களுக்கு சர்க்கோஸ் மூஞ்சல் சீசா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மறக்காம வாங்க வந்து இங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். கைஸ் நம்ம வந்து அடுத்தது எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நரி தான் பார்க்க வந்திருக்கோம். பட் இவரு வந்து என்ன சாப்பிடுவாரு வேலு அப்படிங்கிறதுலாம் 2மே சாப்பிடுவாராங்க. இயற்கை வந்து தாவரத்தையும் சாப்பிடுவாராம். அப்புறம் இறைச்சியும் சாப்பிடுவாராங்க. இந்த மாதிரி ஏதாவது விலங்குகளை பார்த்தாலும் அதையும் சாப்பிடுவாப்பில்லையா. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா அவரு வந்து உணவு மட்டுமே அவங்களுடைய யார் அவங்க கூட ஜோடியா வராங்களோ அவங்க கூட வந்து பகிர்ந்து சாப்பிடுவாராம். அதுவும் குகைக்குள்ளதான் வாழ்வாராம். இவர் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் இப்ப ஏசியால வந்து இருக்கிறாராம். உண்மையிலே வேற லெவலு தான். அங்க அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க அழுதி பார்ப்போம். நம்ம வந்து அடுத்ததா பார்க்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மயில். இவரு பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பழங்கள் சாப்பிடுவாப்புல. அப்புறம் வந்து பாம்பு கொஞ்சம் பூச்சி இதே மாதிரி தான் சாப்பிடுவாராம். இவரு எந்த கண்ட்ரில இருப்பா பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால தான் இருப்பாராம். வெள்ளை மயில் உண்மையிலே வேற லெவல்ல இருக்குது. உள்ள வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் சரி எல்லாரும் வந்தீங்கன்னா உள்ள வெள்ளை மயில வந்து கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. வேற லெவல்ல இருக்காங்க. நம்ம அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்க நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மேப் மாரி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம எந்த சைடுலாம் போனோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு இங்க வச்சிருக்காங்க. பாருங்க வேற இந்த பக்கம் தான் போகணுமா. காஃபி ஷாப் இந்த பக்கம் போகணும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து குடிநீரும் வந்து இந்த பக்கம் தான் போடுவாங்க. ஓய்வெடுக்கும் பகுதி. இப்ப நம்ம கால்லாம் வலிக்கலாம் ரொம்ப நேரம் சுத்திட்டு வந்தோம்னா இந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துக்கலாம். அதோட பிளேஸ் தான் அங்க வச்சிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். உண்மையிலே வேற லெவலு. பட் நம்மளும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோமா காஃபி வேற சாப்பிடணும். வாங்க காஃபி சாப்பிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் போலாம். கைஸ் இங்க வந்து சிறுவர் பூங்கல வந்துன்னா ஒரு போட்டோ பாயிண்ட் ஒரு இடம் இருக்கு. உண்மையிலே வந்து வேற லெவல்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்தீங்கன்னா வந்து போட்டோ பாயிண்ட் அப்படி வந்தீங்கன்னா அப்படி ஜாலியாக அப்படி ஃபேமிலியோட நின்று ஒரு போட்டோஸ் எடுத்துக்கலாம். வாங்க அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். கைஸ் இங்கே வந்து நம்ம எந்தெந்தெல்லாம் பிளேஸ்லாம் பார்த்துட்டு வந்தோன்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். கொக்கு பார்த்துட்டேன், மான் பார்த்துட்டேன், மயில் பார்த்துட்டேன். இன்னும் வந்து பிளே ஏரியாவும் பார்த்துட்டேன். அப்புறம் யானையோடைய இதுவும் பார்த்துட்டேன்.
இப்போ அடுத்து கொஞ்சம் இருக்குது, கிளிலாம் இருக்கு, மங்கி இருக்கு. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ், நெருப்பு கோழி வேலு. நெருப்பு கோழி எல்லாருக்கும் தெரியும். அதுல என்ன வேலு வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறீங்களா? உண்மையில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது இங்க வந்து நானே தெரிஞ்சுனேன். இவர் வந்து வசிக்கிற இடம் பாத்தீங்கன்னா வந்து மணல் நிறைந்த பகுதியில தான் இருப்பாராம். அதுலயும் வந்து அதிக வேகமா ஓடக்கூடியவர் தான். ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தா இவரால் பறக்க முடியாதாங்க. அதுலயும் பாத்துங்க இன்னொரு விஷயம், இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெருப்பு கோழிக்கு வந்து பல்லு இல்லையாங்க, பல்லு இல்லையா. பட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே சாப்பிடுவாராம். இதுக்கு பாத்தீங்கன்னா 3 வயிறுகள் உள்ளதாங்க. ஆமா, மூன்று மூன்று வயிறு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் இருக்காராம் நெருப்பு கோழி. உண்மையிலேயே நான் வந்து நெருப்பு கோழின்னு பார்த்திருக்கேன். பட் நெருப்பு கோழியில இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல பாக்குறேன். உனக்கு தெரியுமா? நான் என்னோட கேமராமேனுக்கே தெரியாது. ஏன்னா நெருப்பு கோழிக்கு பல்லு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் பல்லு இல்லையா. 3 வயிறு இருக்காங்க அவருக்கு. பட் என்னன்னா உருவம் தான் அவ்வளவு பெருசா இருக்கேன் நானு. ஆனா என்னால பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாப்பல. இவர் மேக்சிமம் எங்க இருக்காருன்னா ஆப்பிரிக்கால தான் இருப்பாராம். நம்ம அடுத்து எங்க இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம் வாங்க. கைஸ், நம்ம அடுத்ததான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஈமு. பட் இவர் வசிப்பு இடம் பாத்தீங்கன்னா காடுகளும் புல்வெளிகளும் தான் வசிப்பாப்புல. என்ன ஒரு பிளஸ்ன்னு கேக்குறீங்களா? பாத்தீங்கன்னா 2 ஜோடி கண்கள்ங்க. அது மீன் எப்படி சொல்றதுன்னா, இமைகள் இருக்குல்ல, அந்த இமையே வந்து அவருக்கு வந்து 2 ஜோடி இமையா. இவரு வந்து சாப்பிட்ற உணவு பாத்தீங்கன்னா பழங்கள், பூக்கள், அப்புறம் தாவரங்கள், இந்த மாதிரி விஷயம் தான் அவர் சாப்பிடுவாப்புல. இவரு இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் இருக்காப்புலையா இந்த ஈமு. உண்மையிலேயே வேற லெவலு. அதுவும் இருக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா 2 ஜோடிகள் இமை தான். அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது பெரிய பறவை நான் தான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாப்புல. 2வது பெரிய பறவை நான் தான் அப்படின்றாப்புல. உண்மையிலே வேற லெவலு காய்ஸ். ஒரு இங்க வந்து பார்க்கும்போது எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஈஸியா தெரிஞ்சிடும். ஈமோ கோழி, ஈமோ, அப்புறம் வந்து நெருப்பு கோழி, இப்படி நம்ம ஈஸியா பேசிட்டு போயிடும்ல. பட் இவங்களுக்குலாம் ஒரு பிளஸும் இருக்கு, கொஞ்சம் மைனஸும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 இமையே இருக்கான். அதுலதான் 2வது பெரிய பறவை. உண்மையிலே வேற லெவல் கைஸ். நம்ம அடுத்து எங்க பாத்தீங்கன்னா மஸ்பவி வாத்து அப்படிதான் நான் வந்து வந்திருக்கேன். இவருடைய தனித்துவம் என்ன வேலு அப்படி கேக்குறீங்களா? இவர் வசிப்புற இடமே பாத்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள தான் இருப்பாரு. அதுவும் காடுகள்ல தான் இருப்பாப்பு இல்லையா. நீண்ட கழுத்து போல, அது மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீண்ட கழுத்து மேலே இருப்பேன், ஆனா நான் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. உணவு மட்டுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த செடி, சின்ன மீன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாராம். இவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் இருப்பாராம். உண்மையிலே வேற லெவலு. பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. இங்கேயே ஒருத்தர் பத்துன்னு இருக்காரு. வெள்ளை கலருக்கு, பிரவுன் கலருக்கு, நீண்ட கழுத்து உள்ள போலவே நான் பெரிதாக காணப்படுவேன். அடுத்ததா எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா குகை ஆந்தை அப்படிதான் உள்ள வந்திருக்கோம். பட் அவர் உள்ள இருக்கா போல, பெஸ்டா எனக்கு தெரியல. பட் அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் போட்டிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா புல்வெளியில வாழும் வந்து சதுப்பு நிலங்களை மட்டுமே தான் இருப்பாராம். அந்த விவசாயம் எல்லாம் பண்றாங்களே அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பா போல. இவர் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து எலி, தவளை இந்த மாதிரி விஷயம் தான் சாப்பிடுவா போல. இவரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவர் இருக்க வேண்டிய இடம் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி பிளேஸ்ல தான் அவர் இருக்கா போல. அப்புறம் இந்தியாலையும் இருக்கா போல. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனா அவர் உள்ள இருக்கா போல, எனக்கு சரியா தெரியல. நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குரங்கு. இப்ப இவரை பத்தி என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இருக்கிறது இந்தியால தான் இருக்கா போல. இவருக்கு ஒரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு அவர் மண்டையில பாத்தீங்கன்னா முடி இருக்கும். அது கேப் மாதிரியே ஒரு வடிவத்துல இருக்குமா, அவருடைய ஹேர் மட்டுமே. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பழங்கள், காய்கறிகள் இது மாதிரி உணவை தான் அவர் சாப்பிடுவாப்படியா. வணக்கம் தலைவா, வெட்டி வேலு சேனலு சப்ஸ்கிரைப் பண்று, லைக் பண்று, ஷேர் பண்று, ஓகேவா? என்னடா சொன்னே போயிட்டான். செஞ்சு எங்க கேமராமேன் ரொம்ப ஸ்பீடா இருக்காப்புல. இதை கொஞ்சம் எடுத்துட்டீங்களா கேட்டா உடனே எடுத்துட்டேனே அப்படின்றாப்புல. கேட்டா அவர் வந்து அசையாம இருக்கிறாப்புல அப்படின்றாரு. இப்ப நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ஆமை. இவர் எங்க இருப்பான் பார்த்தா செடி அந்த மாதிரி புல்வெளி, செடிகள் அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாப்புல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து முட்டை விடுவாராம். முட்டை போடும் அடுத்தது வந்து குஞ்சு பொரிச்ச பிறகு அவங்களே தற்காலத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வழியை விட்டுருவாங்களாம். நீங்களே உங்களை பாத்துங்க அப்படின்ட்டு பசங்களை, அவங்களுக்கு பழகிற பசங்களை வந்து நீங்களே பாத்துங்க அப்படின்னு விட்டுருவா போல. இவங்க எங்க இருப்பாங்க போது இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல தான் இருக்காங்க போல. நட்சத்திர ஆமை ஸ்ரீலங்கன்லயும் இருக்காங்க போல. வேற லெவல்ல இருக்கும். நம்ம அடுத்து இன்னும் நிறைய வீடியோங்கள்லாம் இருக்கு. உங்க குழந்தைங்கலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடக்கூடாது. இதை பத்தி நீ அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போய் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குன்ட்டு அப்புறம் அவங்களும் இங்க வந்து பாப்பா வருவாங்க, சுத்தி பார்க்க சில்ட்ரன்ஸ் பார்க் வருவாங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோ இருக்கும், வாங்க அதை போய் பார்ப்போம். அடுத்து கைஸ்
நம்ம அடுத்ததான் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா காதல் பறவை. என்ன வேலு சொல்றீங்க, ஆப்பிரிக்கா காதல் பறவை அப்படின்னா பறவை அப்படின்றீங்களா? அவங்கதான் நம்ம வந்து கிளிங்க. இவங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மரத்துலதான் இருப்பாங்களாம். இவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஜோடி வருவாங்கல்ல, இப்ப அந்த ஜோடி இல்லைன்னா உண்மையிலே அவங்க ரொம்ப சோகமா தான் இருப்பாங்களாம், ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்க மாட்டாங்களாம், இருந்தா ஜோடியா தான் இருப்பாங்களாம். அதனால வந்து இவங்களுக்கு வந்து காதல் பறவைன்னு ஒரு பேரு. உண்மையிலேயே வேற லெவலு. இவங்க வந்து பழங்கள் மட்டும் செடி அந்த மாதிரி தான், பழம் மேக்சிமம் பழம் தான் சாப்பிடுவாங்களாம் அதிகமா. இவங்க எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் இருப்பாங்க. நீங்க வந்தீங்கன்னா இதையும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. காதல் பறவை நல்லா இருக்கு. ஒரு ஜோடி இல்லைன்னா இன்னொரு ஜோடி ரொம்ப சோகமாயிடுவாங்களாம். நல்ல விஷயம், அதுலயே போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்க. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு அரைக்கிளி அப்படின்னு தான் வந்து பேர் வச்சிருக்காங்க. இவரு பாத்தீங்கன்னா வந்து வேற யாராவது கூண்டு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கூண்டுல தான் அவர் வசிப்பாராம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப அந்த கூண்டை தான் இவர் பயன்படுத்தி பாராம். இவரா வந்து சொந்தமா கட்ட மாட்டாராம், அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இவரு உணவு சாப்பிட்ற பாத்தீங்கன்னா தனியா, அப்புறம் வந்து பழங்கள், அப்புறம் தேன் மற்றும் பூச்சிகள், இது மட்டும் தான் சாப்பிடுவாரு. இவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா இந்தியா, அப்புறம் ஆப்பிரிக்கா, இந்த 2 கண்ட்ரில தான் இருப்பாராம். முன்னாலே வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க இவரை. அடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க அதையும் போய் பார்ப்போம். கைஸ், நம்ம அடுத்து எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொண்டை கிளி. என்ன வேலு சொல்றாடா? ஆமாங்க, கொண்டை கிளி தான். இவரு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரணும்னா, இவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா காடுகள்ல தான் இருப்பாராம். அதை விட்டா விவசாய நிலங்கள் மட்டும் அந்த இடத்துலயும் இருப்பாப்புல. அதை தவிர்த்து இவருக்கு ஒரு பேர் இருக்காங்க. இவருக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா விசில் பறவை. இவரோட வந்து அந்த கத்துறதே வந்து விசில் மாரி தான் இருக்குமா, அதனால விசில் பறவைன்னு போய் சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து அவர் எப்பவுமே வந்து அவருடைய தலையில வந்து இறகு போல வந்து தொப்பி இருக்குமா. ஐ மீன் மண்டையில வந்து இந்த முடி ஹேர் ஸ்டைல் வந்து அப்படி இருக்குமா. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்பயுமே மகிழ்ச்சியாகவும் இருப்பாராம், யாருக்கும் பயப்பட மாட்டாராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன், உற்சாகமா இருப்பேன், அல்லது பயமாக இருக்கிறது என்பதை காட்டுவேன். அவர் வந்து பயமாக இருப்பேன், உற்சாகமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய ரியாக்ஷன்ல காட்டுவாராம். அது போல இவர் சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா விதைகள், பழங்கள், இந்த மாதிரி பூச்சி, இந்த மாதிரி தான் சாப்பிடுவா போல. இவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் இருக்காரு கைஸ். உண்மையிலேயே வந்து இவருக்கு இத்தனை தனித்துவமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அது இந்த போர்டுல போட்டிருக்காங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். நம்ம அடுத்த ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துடலாம் வாங்க கைஸ். நம்ம அடுத்ததா எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பெருங்கிளி. என்ன வேலு சொல்றேன்? அடா ஆமாங்க, நம்ம இந்தியாவில் இருக்க கிளி தான். இவர் வசிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலம் வறண்ட பகுதியில் பருவ காடுகள்ல மட்டும் தான் இருப்பாப்பலையா. அதை தவிர்த்து பார்த்தா இவர் உணவு சாப்பிடுறது தாவரங்கள், பழங்கள், விதைகள் தான் சாப்பிடுவாரு. இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மரத்தெல்லாம் வந்து நிறைய பேர் வெட்டிடுறாங்கல்ல, அதை ரொம்ப இது பண்ணியிருக்காப்புல, வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எனது இருப்பிடம் அச்சுறுத்தலால் உள்ளப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால 2 இடத்துல தான் இருக்காப்புல. பட் இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காப்புல. பட் நம்ம கிளிகள்லாம் இருக்கும்போது மரத்தெல்லாம் யாரும் வெட்டாதீங்க, அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதில். பட்டு ரொம்ப இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால தான் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம அடுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போகலாம். உண்மையிலே வேற லெவல் தலைவா இந்தியா பெருங்கிளி. கைஸ், நம்ம அடுத்ததான் எதை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா காதல் பறவை. என்ன வேலு சொல்றேன்? அடா ஆமாங்க, ஆஸ்திரேலியா காதல் பறவை தான். இவங்க கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான இருக்கிற ஒரு தாவரம், ஒரு செடி இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க. புல்வெளி இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. அதை தவிர்த்து இவங்க கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம வந்து ஒரு வார்த்தை வந்து பேசுறோம்னா அதை கத்துக்கிட்டு அவங்களும் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்களாம். அதான் போடுறேன், நான் பேசும் பறவை. சொற்களை சிறிய வார்த்தைகளை சொன்னாங்கன்னா அவங்க திரும்பி வந்து அதை கத்துக்கணும் வந்து நம்ம கிட்டே சொல்லுவாங்களாம். அதுவும் போடுறாங்க. இவங்க சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா விதைகள் மட்டும் சாப்பிடுவாங்க, அப்புறம் பருப்பு வகைகளும் சாப்பிடுவாங்க. இவங்க எந்த ஏரியால இருக்காங்க வேலு, எந்த ஊரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான் காதல் பறவை. இது வந்து நம்ம ஊர்ல எப்படி சொல்றதுன்னா லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் சொல்லுவோம். அங்க போவோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். கைஸ், நம்ம அடுத்ததான் எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கரும்புலி ஆமை. என்ன வேலு சொல்றேன்? ஆமாங்க, இவர் வந்து சேத்துல, குட்டையில, இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாராம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு வாசனை திரவம் இருக்காங்க, அதுதான் அவர் பயன்படுத்துவாராம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு மட்டுமே நத்தை, பூச்சி, அப்புறம் தவளை, இந்த மாதிரி விஷயம் தான் சாப்பிடுவாரு. மீன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாரு. இவரு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அவருடைய கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா. வாங்க கைஸ், இப்போ நம்ம அடுத்த என்ன பார்க்க வந்தீங்கன்னா சதுப்பு நிலை முதலை தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன வேலை சொல்றேன்? அட ஆமாங்க, இவருக்கு வந்து நீர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கிறதுல தான் இருப்பாரு. நீர் அதிகமாக இருந்தாலும் இருப்பாரு. பட் வந்து மூக்கை வந்து இப்படி வெளியே தான் தூக்கிட்டு இருப்பாரு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயை வந்து ரொம்ப நேரம் பொழந்துனே இருப்பாரு. நம்ம நிறைய ஜூ எல்லாம் போய் இருக்கும்போது முதல்ல வாய் இப்படி திறந்து தான் இருக்கும், எதுக்கு நம்மளுக்கும் தெரியாது.
பட் அது என்னன்னா அவருடைய வெப்பத்தை வந்து வெளிப்படுத்துறதுனாலதான் அவர் இப்படி வாயை வந்து திறந்து வச்சுட்டு இருக்காராம். அதை பத்தியும் போட்டிருக்கு. அந்த வெப்ப ஓட்டம் நீர் வந்து சீராக இருக்குமா வெப்பநிலை. அது போன்ற இவர் வந்து மீன் வலையில வந்து சிக்கிப்பாராம். அதனால வந்து இவருக்கு வந்து அச்சுறுத்தல் ஒரு பயம்னு பார்த்தீங்கன்னா மீன் வலைகள் தான். இந்த மீன்லாம் பிடிக்கும் போது வலை போடுறாங்கல்ல, அதுலதான் அவருக்கு ஒரு பயமா. இவர் இருக்கிற வேண்டிய இடம் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காப்புல, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கன் இருக்காப்புல, இந்த ஒரு 3 கண்ட்ரில இருக்காப்புல நம்ம சதுப்பு நிலை முதல்ல. இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதுதான் என்ன பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிலம் மஞ்சள் ஐவனம் கிளி. என்ன வேலு சொல்ற, நீலம் மஞ்சள் ஐவனம் கிளியா? ஆமா காய்ஸ், இவர் வசிக்கிற இடம் பாத்தீங்கன்னா மலைக்காடுல தான் இருப்பாரு. இதை தவிர்த்து இவருக்கு ஒரு பிளஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கொண்டை, அவருடைய மூக்கு தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. அது ஒன்று சொல்லியிருக்காரு. இவர் உணவு சாப்பிடுறது பாத்தீங்கன்னா பழங்கள் மட்டும் தான் சாப்பிடுவாரு, அப்புறம் விதைகளை சாப்பிடுவாரு. இவர் இருக்கிற இடம் எங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்காப்புல. உண்மையிலே வந்து ஐவனம் கிளி வந்து வேற லெவலு. அதனால ஏகப்பட்ட கலர் இருக்குது பாத்தீங்கன்னா. இப்பயும் ஏதோ சாப்பிட்டு இருக்காரு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கழுகு தான். இங்க பாருங்க உள்ள உட்காந்து இருக்கா பாருங்க, ஜம்முன்னு இருக்கு. வாங்கலாம் உள்ள கிட்ட போய் காட்டுறவாங்க. அழகா இருக்கு பாருங்களேன், ஒயிட் வித் ப்ரௌனு, சூப்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. ஹலோ, என்னடா பார்க்க மாட்டேன், மூஞ்சி திருப்பி வச்சீங்கன்னா அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க, நான் பார்க்க சொல்லு. போனே மூஞ்சி திருப்பிட்டான். என்னடா டல்லா இருக்கான், எங்கேயோ பார்த்துன்னு இருக்காங்க. சரி நம்ம அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். கைஸ், நான் அப்படியே வந்து உள்ள சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா ஒரு வயல பாத்தீங்கன்னா இங்க நூலகம்னு வச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வேற லெவலு. வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே வந்து சில்ட்ரன்ஸ்க்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாவே வந்து அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கோசரம், படிக்கிற சம்மந்தப்பட்டது தான். நீங்க அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இங்க நிறைய புக்லாம் இருக்கு, நிறைய வந்து படிச்சுக்கலாம். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் இது. நம்ம சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஷாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு இந்த இடம், பிளேஸ். உண்மையிலே வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஃபேமிலியோட போட்டோஸ்லாம் எடுத்துங்க. வேற லெவல்ல இருக்குது guys. உண்மையிலே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க், ஹார்ட்லாம் போட்டு ஐ லவ் யூன்னு போட்டு கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். வேற லெவல், மாஸ் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்கு. வந்தீங்கன்னா ஃபேமிலியும் வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துங்க, ஒரு மெமரிஸாக இருக்கும். முள்ளம்பன்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுச்சுன்னா அந்த பின்னாடி இருக்குள்ள முள்ளு மாரி அதை வச்சு அவர் பயன்படுத்தி தப்பிச்சிருவாராம். இவரு இன்னொரு கிட்டே பார்த்தீங்கன்னா இவர் எங்க இருப்பார், நீர்ல இருக்குல்ல அந்த இடத்துல தான் இருப்பாரு. மரங்களும் ஏறுவாராம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னென்னலாம் சாப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு, அப்புறம் வந்து கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடுவாப்போல. இவர் எந்த ஏரியால இருக்காரு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்காப்போல, அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்காப்போல, சவுத் வெஸ்ட் அங்கேயே இருக்கிறாப்போல. உண்மையிலேயே வேற லெவலு. வாங்க நம்ம அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, உள்ள போய் பார்ப்போம். அடுத்ததா பார்க்க வந்து பாத்தீங்கன்னா மயில் தான். இவர் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மலை, அப்புறம் வந்து காடுகள், இந்த மாதிரி இடத்துலதான் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்திய தேசிய பறவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உண்மையிலேயே நம்மளுடைய மயில் தான் நம்ம இந்திய தேசிய பறவை. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டதுன்னா அவர் பாத்தீங்கன்னா மே அவு என்ற அந்த சத்தத்தை தான் ஒலிப்பாராம். ஏதாவது அச்சுறுத்தல் ஏதாவது இருந்ததுன்னா அவருக்கு தொந்தரவு, அந்த சத்தத்தை தான் ஒலிப்பாப்போல. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அது விதைகள், பயிர்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாப்போல. இவர் இருக்க வேண்டிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கன். அதாவது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். உண்மையிலே வந்து மழை பெய்யும் போது தான் தோகை விரிக்கும்னு சொல்லுவாங்க மயில். ஆனா வந்து இடி இடிச்சுதா, இன்னைக்கு கிளைமேட்டும் மழை வர டைமா இருக்கா, ஒரு இடிதான் எல்லா மயிலுமே கூன்னு கத்த ஆரம்பிச்சது. நீங்க அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டோம்னா இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விளையாடுறதுக்கு, குழந்தைங்களை விளையாடுறதுக்கு இடமும் செட் பண்ணிருக்காங்க. அவங்க மொத்தத்துல 2 இடத்துலயே வந்து இந்த பிளேஸ் வந்து வச்சிருக்காங்க, வேற லெவல். காய்ஸ், நம்ம அடுத்ததா வந்து இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பல் நிறம் மந்தி அப்படின்னு ஒரு மங்கி தான் பார்க்க வந்திருக்கோம். இவரு பாத்தீங்கன்னா வந்து மலைக்காடுல தான் வாழ்வாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இவரு பாதி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி மரத்துல தான் அதிகமா இருப்பாராங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இவர் வந்து உணவு வந்து என்ன சாப்பிடுவாரு பாத்தீங்கன்னா பழங்கள், அப்புறம் இலைகள், அப்புறம் வந்து பூச்சிகள், இந்த மாதிரி தான் சாப்பிடுவாப்புல. இவர் இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நேபாள், ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து பங்களாதேஷ், இந்த மாதிரி பிளேஸ்ல தான் இவர் இருப்பாப்புல. அதுதான் அவரோட பிளேஸ், இங்கதான் இருப்பாப்புல. பட் நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க.
ஏன்னா இவர் மலையில தான் இருப்பாரு, நம்ம போக முடியாது. ஆனா பட் இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்குது. வாங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, உள்ள போய் பார்ப்போம். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்ததான் ஒண்ணு பார்க்க போறோம் சொல்றேன்ல, இப்ப அங்கதான் போக போறோம். பட் மக்கள் கூட்டம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அந்த பக்கம் தான் வழி இருக்கு. வாங்க அந்த பக்கமா போலாம். போறோம், இந்த பக்கம் போறோம். guys, நம்ம அடுத்ததா வந்து பார்க்க வேண்டியதுதான் செங்குரங்குன்னுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா மலை தேச பகுதியில தான் இருப்பாப்புல. அதை தவிர்த்து இவர் எந்த பிளேஸ்ல இருக்காருன்னு ஆப்கானிஸ்தான்ல இருக்காப்புல. அதை தவிர்த்து வேற எங்கேயும் இல்லை. இந்த மாதிரி பிளேஸ் தான் இவர் இருப்பாரா. உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருக்காங்க. அங்க பாருங்க, மேலதான் இருக்காங்க. மேல கண்டு அதே பேரு. ஓ, இந்தியா டு ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்காங்களா? காய்ஸ், நான் வந்து ஒரு வழியா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தவிர்த்து உள்ள பார்த்தீங்கன்னா முயல் கஃபேன்னு ஒன்று இருக்கு. உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியும் ஸ்பேஸ் இருக்கு. நம்ம உட்காந்து ஜாலியாக வந்து காஃபி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கலாம். உண்மையிலேயே வேற லெவலு. பட் நம்மளுக்கு ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தான், சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கு. பட் உண்மையிலேயே வந்து நான் ஆர்டர் பண்ணது டீ வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா நீங்களும் உங்க ஃபேமிலியோட வாங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்க ஜாலியாக வந்து சுத்தி பாருங்க. எனக்கு இது சுத்தி பார்க்கறதே கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு விஷயமா பார்த்துட்டு அது உங்களுக்கு வேற ஆடியன்ஸுக்கு வேற வந்து அதை எக்ஸ்பிளைன் வேற பண்ணும் எல்லாத்தையும். அதனால வந்து தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வாங்க, உங்க ஃபேமிலியோட வாங்க. இவங்களோட டிக்கெட் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு, அவன் 1ல இருந்து 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். அப்புறம் வந்து அதுக்கு மேல போனோம் தான் நம்ம காசு கொடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். உள்ள ஒரு ஆளுக்கு 60 ரூபாய். பைக் பார்க்கிங் 20 ரூபாய் தான். கார் பார்க்கிங் வந்து 50 ரூபாய். மொத்தத்துல வேற எதுவுமே இல்லை. இங்க வந்தீங்கன்னா ஜாலியா உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ். அதே மாதிரி நிறைய இங்க பறவைகள்லாம் இருக்கு. அதையும் நீங்க சுத்தி எல்லாம் பார்த்துட்டு உங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதை தவிர்த்து வேற என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சா, கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இதுக்கு பக்கத்திலே வந்து இங்க பாம்பு பண்ணை தான் இருக்கு. இதே ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு பாம்பு பண்ணை. அதையும் நீங்க உள்ள போய் பாருங்க, சுத்தி பாருங்க, உங்க குழந்தையோட என்ஜாய் பண்ணுங்க. அதை தவிர்த்து நம்ம யூடியூப் சேனல்லையும் பாம்பு பண்ணையை பத்தி போட்டிருப்பேன், அதையும் உள்ள போய் பாருங்க. மறக்காம வந்து நேர்ல வந்து பாருங்க, அதுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க குழந்தைங்களுக்கான ஏற்ற நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு. அதுவே இன்னும் சூப்பரா இருக்கு. அது தவிர்த்து நூலகம் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு மரத்துலயும் வந்து அந்த மரத்தோட நேம் வர இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி அங்கங்க வந்து டாய்லெட் வசதிகளும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. குடிநீர் வசதியும் இருக்கு. அதே மாதிரி இங்க டஸ்ட்பின் நிறைய வச்சிருக்காங்க. சாப்பிட்ட வந்து உள்ள வந்து பிளாஸ்டிக் நாட் அலோடு. அதை தவிர்த்து நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா டஸ்ட்பின்ல வந்து உள்ள போடுங்க. இதுதான் நம்ம சொல்லிக்கிறது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். மறக்காம வந்தீங்கன்னா அந்த முயல் கஃபே அங்க வந்து ஒரு காஃபி இல்லை ஒரு டீயை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இத்தனை கிளம்புற உங்க வெட்டி வேலு. பாய் பாய் பாய்.